உங்க வாழ்க்கை எப்படி போகிறது? நாசமா போகுது. செத்த பேர்ல இப்படி அனுப்பி அனுப்பினா வாழ்க்கை வேற மாதிரி போகுதுல, வேற ரேஞ்சில் போயிட்டு. எங்க அம்மா எவ்வளோ சொல்லிச்சு, அவங்க கூடலாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். இது எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா? நீ கேள சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். என்ன ஏதேதோ பேசுறியா அண்ணா? உன்னை இந்த கோலத்துல பார்க்கவே இல்லை, நெஞ்செல்லாம் வலிக்குதண்ணா. என்னங்க சிவாஜி இப்படி ஆயி போச்சு? இப்போ என்ன பண்ண போறீங்க? மூட்டை தூக்க போறீங்களா, இல்ல பால் கறக்க போறீங்களா, இல்ல ஆட்டோ ஓட்ட போறீங்களா? நான் வேணா எம்டிசில ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு கண்டக்டர் வேலை வாங்கி தரேன். பண்றீங்களா? ஐயோ, அதுக்கெல்லாம் முன் அனுபவம் வேணுமே. உட்கார்ந்த இடத்துலயே நோகாம நோம்பு கும்புற வேலை ஒண்ணு இருக்கு, செய்றீங்களா? நம்ம தேசிய தொழில். சில்லற இருக்கா வேலை கூட? என் கை ரொம்ப ராசியான கை. முதல் போனி நானே பண்றேன். பிச்சை எடுத்து பழச்சுக்கோ. பாத்துதான் இருக்கிறேன். வீசுற வலையில மீன் மாட்டுறது இல்ல, காத்து இருக்கணும். எத்தனை நாள் வாத்தியார காத்துன்னு இருக்கணும்? நீ கடைக்கு வந்து காத்துட்டு தான் இருக்கணும். பொறாமையா இருக்கு சாமி. அப்படியே அடி வயலாம் எரியுது. Stop writing, please. I said stop writing. Will you stop writing? சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி குரூப் 2 மெயின் எக்ஸாம் நடந்ததாகவும் அதோட பேப்பரே இன்னும் திருத்த ஆரம்பிக்கலன்னு பேசிக்கிறாங்க. அதோட ரிசல்ட் டிசம்பர் மாதம் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுவாங்க சார், அந்த பேலன்ஸ் தர்றேன். சரிங்க சார். தருவானா தரமாட்டானா? அப்படியே ஆட்டையை கிட்டே போட்டுருவானோ?